திவாகர் இல்லாத முதல் நாள் எபிசோடு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன். ஓலப்பாயில் ஒன்றுக்கு இருந்த மாதிரி தோணு யாரையும் பேச விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அவர் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாகவே ஆகிப்போச்சுன்னா பார்த்துங்களேன். மொத்த எபிசோடுமே கொஞ்சம் டீசெண்டாக போச்சதுக்கான காரணம் நம்ம திவாகர் இல்லாததுக்கான. சரி, ஓலப்பாயுக்கு ஒன்றுக்கு போகிறவர் தான் இல்லைன்றதுனால எல்லாம் நல்லா தான் இட போகிறது இல்லை. ஏன்னா ஓலப்பாயில் பெரிய மழையே பெய்கிற ஒரு ஆள் இருக்காங்க பாருன்னு. அவங்க என்னைக்கு நிறுத்துவாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மொத்த எபிசோட்லுமே நேற்றுக்கு இந்த ஒரு வெப் சீரிஸ் விஜய் சேதுபதி பையன் நடிக்கிறாப்லையாம். அந்த சீரீஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் மொத்தமும் ஓபி அடிச்சிட்டாங்க. அதில் இருக்கிறவங்கெல்லாம் கேம் விளையாடி, பாஸ்கெட் பால் விளையாடி, என்னென்னமோ பண்ணி ஏதோ பொழுதுபோக்குன்னு வச்சிங்களேன். இதை தாண்டி இருந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னா, எப்போ நாளைக்கு நாமினேஷன் வரப்போகுதுன்னு தெரியும் பொழுது முதல் நாள் நைட்டு அங்கங்கே குரூப்பாக உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா அவங்க வீட்டுக்காரு இந்த சைடில் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து பேசி யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, இப்படியெல்லாம் கேங்காக உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவில் எம்ஜே தலைவராகி ஒரு ஃபோட்டோவை மாற்றிட்டு வாயில மியூசிக் போட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த நடு சென்டர் இவங்க வந்தாங்க, அந்த டீம் வந்தாங்க, அதுக்கு ப்ரொமோஷன் பேசினாங்க. இது பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரு நான் இந்த திவாகர்னால நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன், அவரு என்னால் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாரு, நான் இப்போ தனியாக கேம் ஆட போகிறேன்றது இப்போ தான் புரியுதுன்னு இந்த சைடில் இதான் தந்திரி சாக்கில் நம்ம ஆரோரா ஆமாம்மா நம்ம இஷார் போனதுக்கப்புறம் கூட எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு, துஷார் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு அப்படின்லாம் ஒரு உருட்டு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கிடைப்பாங்கன்னு பார்த்து தேடிக்கிட்டு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இந்த சைடில் எம்ஜே பேசிகிட்டு இருக்காப்புல. அடுத்து யாராவது ஒருத்தரை பலிகாடை ஆக்காமல் அதை விடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் ஆமாம்மான்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்காப்புல. இந்த ஓட்டு போட்டது வித்தியாசமாக இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பனாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இப்படியே நிமிஷத்துக்கு நேரம் சாதாரணமாக கேஷுவலாக சொல்லிட்டாங்க. இந்த உள்ள இருந்தவங்க ஆளாளுக்கு ஒரு ரூம்ல இருந்ததுனால இந்த ஆர்வம் தாங்கம்மா பாரு எல்லா இடத்துலையும் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு அலைஞ்சு அங்கே போய் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்றது இந்த வெள்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கானா கடுப்பாகி போய் அசிமா திட்டு விட்டாப்புல. அப்பவும் வாய முடிட்டு அடைக்க முடியாமல் ஏதோ பேசிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கு இந்த ஒரு 25 நிமிஷம் போக மிச்சது எல்லாத்தையும் நடந்தது தான். இதில் கனி கொஞ்சம் விஷம்ன்றதை அழகாக எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள விமர்சிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமருதீனை பற்றி 2 வாட்டியும் அந்த விஷயத்த பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.